அடிப்படை காரணம் ஒன்னே ஒண்ணுதாங்க. பெரியாரினுடைய சமூக சீர்திருத்த கருத்துக்களை பற்றி, சமூக நீதி, இடஒதுக்கீடு, மற்ற வேலைவாய்ப்பு உரிமைகள், கல்வி உரிமைகள் குறித்து பெரியாரினுடைய சிந்தனைகளுக்கு இவங்களால மறுப்பு சொல்ல முடியல. பாரதிய ஜனதா கட்சி இதுவரைக்கும் மறுப்பு சொல்ல முடியல. ஒருவர் இழிவு செய்யணும்னா பெண் விடயத்தில் இழிவு செய்ததன் மூலமாக அந்த நபரையே இழிவு செய்தரலாம், அதன் மூலமாக அந்த கருத்துக்கு நிராகரிக்க செய்யலாம் என்பது இந்த திட்டத்தை வகுத்து இதற்கான புத்தகத்தை கொண்டு வந்தவர் ஆர்எஸ்எஸ் கட்சியினர். சீமான் பேசக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் வரிக்கு வரி ஆர்எஸ்எஸ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அவதூறு பிரச்சாரங்கள். அதுக்கு ஆர்எஸ் இதுவரைக்கும் ஆதாரம் கொடுத்ததே கிடையாது. அவங்க ஏன் பண்றாங்கன்னா, பெண்கள் குறித்தான ஒரு அவதூறை பரப்பணும்னா சாதாரண மக்கள் உடனே எடுத்துக்குவாங்க. அதனாலதான் அதை பேசுறாங்க, வேற ஒரு காரணமும் கிடையாது. இந்த பெரியாரினுடைய கருத்துக்கள் எல்லாமே, இந்து மதத்தை விமர்சித்த கருத்துக்கள் எல்லாமே இந்து மத சாஸ்திரங்களில், புராணங்களில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை மேற்கோள் காட்டி தான் விமர்சிச்சிருக்காரே ஒழிய இந்து மத சாஸ்திரங்கள் சொல்லாத ஒன்றை பெரியார் பேசவே இல்லை. பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே இந்த புரோகிதர்களோ இந்து மத அறிஞர்களோ பெரியார் கருத்துக்கு மறுப்பு சொன்னதில்லை, மறுப்பு சொல்ல முடிந்ததில்லை. புராணங்கள் இதெல்லாம் இல்லை என்று அவர்கள் சொன்னதே இல்லை. சாஸ்திரங்கள் இதெல்லாம் இல்லை என்று எந்த இந்து மத மடாதிபதிகளும் சொன்னதில்லை. சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கிறார் அன்னைக்காவது, பெரியார் சொன்ன கருத்துக்கள் இந்த கருத்துக்கள்லாம் எங்க சாஸ்திரம் இல்ல, புராணத்துல இல்லன்னு சங்கராச்சாரியார், அது பூரி சங்கராச்சாரியார் சங்கராச்சாரியார் எழுத தெய்வத்தின் குரலிலே இந்த கருத்து இருக்கு, இதை எடுத்துக்க அவர் போட்டிருக்காரு. அப்ப இப்படிப்பட்ட இடத்துல இதுதான் பெரியாரை இழிவுபடுத்த வேண்டியது என்பதுனா பெண் விஷயத்துல ஒரு கருத்தை திருச்சி பேசுறது மூலமாக பண்றது. நாளைக்கு யாருக்கு வேணா நடக்குங்கிற அந்த சமூக அக்கறையின் பேர் தான் இதை பண்ணுகின்றோம். அதான் அதுக்கான முற்றை போடுகின்றோம். அடிப்படையில் இருந்தாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெகதீச பாண்டியன் சீமான் அவர்களுடைய கருத்திற்கு மறுப்பு தெரிவித்து இது கட்சியின் கருத்து அல்ல என்று அறிக்கை வெளியிட்டார். அது கட்சியினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர். கட்சியினுடைய இதர மாவட்ட செயலாளர்கள் சீமானுக்கு ஆதரவாக பேசியதாக எழுதியதாக பெருமளவில் நாங்கள் பார்க்க முடியவில்லை. பல மாவட்ட பொறுப்பாளர்கள் பதவியிலிருந்து வெளியேறுகிறார்கள். அப்ப இது கட்சியின் கருத்தோ, கட்சியின் கொள்கை முடிவோ, அல்லது கட்சியில பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவோ, செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவோ அல்ல, சீமானுடைய சொந்த கருத்தாக முன்வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர்கள் மீது எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அந்த தொண்டர்கள் தமிழினத்தின் மீது இருக்கக்கூடிய விருப்பத்தின் அடிப்படையில், நேசத்தின் அடிப்படையில் இவரது பேச்சை கேட்டு ஏமாந்து அந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் மீது எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அவர்கள் தவறாக வழிநடத்தக்கூடிய, அவர்களை வைத்து பிழைக்கக்கூடிய சீமானை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் அவர் வீட்டை நோக்கி நடத்துகின்றோம். இல்ல, அதுதான் நாங்க சொல்லிருக்கிறோம். கட்சி ரீதியாக முடிவெடுத்து அறிவிக்கிட்டோம். நாம் தமிழர் இதான் கொள்கை முடிவு அறிவிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க அவருடைய அலுவலகத்தை முற்றுகிடுவதா, வீட்டை முற்றுகிடுவதா முடிவு அதுக்கப்புறம் எடுத்துக்கணும். ஆட்சிக்கு வந்த பிறகு காணாமல் போனவர்கள் பட்டியல்ல திருமுருகன் காந்தி, கோவன் உள்ளிட்ட பலர் இருக்காங்க. அவங்க எல்லாம் எங்கிறது பலரும் ஏன் இந்த நேற்று அறிக்கை, முந்தா நாள் அறிக்கை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாரத்துல 4 நாள் நீங்களே வந்துருவீங்க பேட்டியே. இல்லைங்க, இப்ப என்னன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி நீங்க எல்லாம் எங்க போனீங்க அப்படிங்கிற ஒன்ன திரும்ப திரும்ப திட்டமிட்டு எழுப்புறாங்க. இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் செய்தியாளர்கள் எங்க போனாங்கன்னு நான் கேட்க வேண்டியிருக்கு. நாங்க அதுதான் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. எங்களோட ஏன் செய்தி ஆக மாட்டேங்குன்னு நான் கேட்க வேண்டியிருக்கு. ஒருத்த நாடு பிரச்சனைக்காக நான் அந்த இடத்துக்கு போய், கலெக்டர் ஆபீஸ் போய், எஸ்பி ஆபீஸ்ல போய் மல்லு கட்டி, இங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி, பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி, இதே போல சங்கரலிங்கபுரத்தில் தீண்டாமச்சூவருக்கு எதிராக போராட்டம் நடத்தி, அந்த களத்துக்கு போய் தூத்துக்குடியில மீனவர் படுகொலைக்காக 10 ஊர்களில் போராட்டம் நடத்தி கைதாகி, மாஞ்சோலைக்கு நேராக போய் இங்க பத்திரிகா சந்திப்பு நடத்தி, கருத்தரங்கு நடத்தி, போராட்டம் நடத்தி, இது எல்லாமே இதே திமுக ஆட்சியில் நடந்ததெல்லாம் ஏன் செய்தியாகலன்னு தயவு செஞ்சு நீங்க தான் சொல்லணும். அதே மாதிரி கடந்த 7 வருடமாக எந்த ஊடக விவாதங்களிலும் எங்களை கூப்பிடுவதை ஏன் நிறுத்தினார்கள்? பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் கொடுத்த அழுத்தத்திற்காக எந்த ஊடக விவாதங்கள்ல எங்களை ஏன் கூப்பிடுறது இல்லை? நாங்கள் வரமாட்டோம் சொல்லியிருக்கோம். நினைக்காது எந்த ஊடகத்தில் கடந்த 7 வருஷம் கூப்பிட்டுருக்கீங்க சொல்லுங்க? எதுவும் கூப்பிட்டது இல்லை. நாங்கள் வரமாட்டோம் நினைக்க சொல்லியிருக்கோமா? எங்களையும் கூப்பிட்டது இல்லை. அதுக்கு ஏதாவது பதில் வரணும்ல. பிஜேபி காரங்க லெட்டர் போட்டிருக்காங்க, திருமுருகனை கூப்பிடக்கூடாது, கோவை ராமகிருஷ்ணனை கூப்பிடக்கூடாது, குழந்தை அரசனை கூப்பிடக்கூடாதுன்னா அது ஏத்துக்கிட்டீங்க. நாங்க என்ன பண்ண முடியாதுக்கு? எங்களை ஏன் கூப்பிடல நீங்க தான் சொல்லணும். 4 பேர்ல ஒரே ஆளு. பரந்தூர் திட்டம் இருக்குது. என்னைக்கா கூப்பிட்டு கேட்டிருப்பீங்களா? விவாதத்தை கூப்பிட்டுருப்பீங்களா?
என் கருத்து என்னன்னு கேட்டிருப்பீங்களா? அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? நாங்க எப்பவும் போல வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 250 இருந்து 300 கூட்டங்கள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்ல இருக்கிறோம். இதே பத்திரிகையாளர் சந்திப்புல கடந்த 20 நாட்கள்ல 6-7 பத்திரிகையாளர் சந்திப்புக்கு நாங்க வந்திருக்கிறோம். நாங்க என்ன செய்ய முடியும் இதுக்கு மேல? நாங்க வந்து பத்திரிகை ஆபீஸ் வாசல்ல தான் உட்காரோம். சார், இப்போ போராட்ட களம் சொன்னீங்க, ஏற்கனவே தொடர்பாக பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டீங்க. நாங்க இப்போ கேள்வி முன் வச்சது வந்து நான் தீகாவை நோக்கி தான் முன் வச்சேன். இப்போ நீங்க இனாம் ஈழம் தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறை இதை எடுத்தோம். நான் பார்த்த வரைக்குமே நீங்க ஓரளவு பேசி இருக்கிறீங்க. பட் தீகாவை பொறுத்த வரைக்கும் பெரியார் வந்து 90 வயசுக்கு மேல அவ்வளவு உடல்நிலை சரியில்லாத போது கூட சமூகத்தை பத்தி யோசிச்சு எல்லாம் பண்ணாரு. ஆனா ஐயா வீரமணி அதுல வந்து 40% கூட பண்றாருங்கிறது நீங்க அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். இது பெரியார் உணவா கூட்டமைப்பு, பெரியார் உணவா கூட்டமைப்புல திராவிட கழகம் இல்ல. திராவிட கழகம் இல்லைங்க, திராவிட கழகம் இதுல இல்ல. அவர்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி சீமான் பெரியாரிஸ்டா தான் நாங்க இருக்கோம். அவங்க கிட்ட தான் அது முன்வைக்க. அதே மாதிரி சீமானுடைய நேர்காணல்லையும் இப்போ யூசிஜி கொண்டு வந்திருக்க திட்டங்களை பற்றி கேளுங்க. அவங்க கொண்டு இருக்கக்கூடிய தமிழுக்கு இல்லாமல் சமஸ்கிருதத்துக்கு நிதி அதிகமாக ஒதுக்குறாங்க, தமிழை புறக்கணிக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் சீமான்கிட்ட ஒன்றிய அரசினுடைய அந்த கேள்வியெல்லாம் நீங்கள் சீமான்கிட்ட கேட்கறதில்ல. ஏன்னா அவர் இப்போ ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக நிற்கிறார்.